ரயில்வே துறையில் தமிழர்கள் தடம் பதிப்போம். உங்களுடன் தமிழா ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம ஆர்ஆர்பி குரூப் டி அண்ட் என்டிபிசி தேர்வுக்காக மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் வந்து பார்க்க போறோம். ஜிகே அண்ட் சயின்ஸ் வந்து ஓகேங்களா. வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. நம்ம ஒவ்வொரு கொஸ்டினும் ரொம்ப முக்கியமானதாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தி எண்ட் ஆஃப் இமாஜினேஷன் என்ற கதை புத்தகத்தினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. தொடர்ந்து சொன்னது போலதான் இந்த புக்ஸ் அண்ட் ஆத்தர், அதாவது மிக பிரபலமான எழுத்தாளர்கள் அவர்கள் எழுதிய புத்தகங்கள், பிரபலமான புத்தகங்கள் தொடர்ந்து கேட்டே இருக்காங்க. ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டோம்னா புக்ஸ் அண்ட் ஆத்தர்ல ஒரு கொஸ்டின்ல 2 கொஸ்டின் கூட இருக்கு. அப்ப இந்த டாபிக்கை நீங்க நல்லா டீட்டெயில்டா படிங்க. தி எண்ட் ஆஃப் இமாஜினேஷன் என்ற கதை புத்தக ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சரியான ஆன்சர் அருந்ததி ராய். ஓகேங்களா. அருந்ததி ராய் மிக புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளர். இதனுடைய புகழ்பெற்ற படைப்பு பார்த்தீங்கன்னா தி ஹார்ட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ். இந்த படைப்புக்கு இவருக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய இலக்கிய விருதான புக்கர் விருது வழங்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா. அப்ப அருந்ததி ராய்க்கு புக்கர் விருது பெற்று தந்த இவருடைய முக்கியமான பிரபலமான படைப்பு தி காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ். வேற என்னெல்லாம் எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அருந்ததி ராய் நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஏகாதிபத்திய ஜனநாயகம். The Ministry of Utmost Happiness, ஏகாதிபத்திய ஜனநாயகம், அதிகார அரசியல், நொறுங்கிய குடியரசு, The Ministry of Utmost Happiness, The God of Small Things. இதெல்லாம் எழுதிய பிரபலமான எழுத்தாளர் அருந்ததி ராய். சசிதரூர் நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய பார்த்துருக்கோம். சசிதரூர் நிறைய ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின் நிறைய அவருடைய படைப்புகள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபெமோடோர்ஜியினுடைய படைப்புகள் பார்த்தீங்கன்னா முக்கியமான பிரபலமான படைப்பு திபெத்திய குணப்படுத்தும் அறிவியல். ஸ்தூபி அண்ட் தொழில்நுட்பங்கள், திபெத்திய குணப்படுத்தும் அறிவியல் யாருடைய படைப்புனா ஃபெமோடோர்ஜி. ஓகேங்களா. அதே போல இந்த பிரசன்னகுமார் ஆச்சாரியோட படைப்பு பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் ஆஃப் மானசாரா, என்சைக்ளோபீடியா ஆஃப் ஹிந்து ஆர்கிடெக்சர் சம்பந்தமான முக்கியமான படைப்புகளை எழுதிய பிரசன்னகுமார் ஆச்சாரியா. ஓகே. அப்ப இந்த முக்கியமான எழுத்தாளர்கள் பிரபலமான புத்தகம் நல்லா பார்த்துக்கங்க. அடுத்த கொஸ்டின், பின் வருபவர்களில் எந்த குர்ஜார பிரதிகார மன்னரை அரபி அறிஞர் சுலைமான் அவர்கள் தனது பேரரசை கொள்ளையரிடமிருந்து பாதுகாத்ததற்காக பெரிதும் பாராட்டினார் அப்படிங்கிறார். அதாவது தன்னுடைய பேரரசை கொள்ளையரிலிருந்து பாதுகாக்கிறாரு குர்ஜார பிரதிகார மன்னர் சுலைமான் அவர்கள் தான் பாராட்டுறாரு. யாரை பாராட்டுறாருன்னு பார்த்தீங்கன்னா, சரியான ஆன்சர் மிகிரபோஜா அல்லது மிகிரபோஜர். எந்த மன்னர்? குர்ஜார பிரதிகார மன்னர் தான் மிகிரபோஜர். இவரை பாராட்டு யாரு? அறிஞர் சுலைமான். அடுத்து கிழக்கு வங்காளத்தில் மட்டுவா பிரிவினுடைய சமூக சீர்திருத்தவாதியான யாரு? சந்தாலா விவசாயிகளிடையே பணியாற்ற, அதாவது சந்தாலர்கள் சொல்லுவாங்க. இந்த சந்தாலா விவசாயிகளை பணியாற்றிய கிழக்கு வங்காளத்தை சேர்ந்த மட்டுவா பிரிவை சேர்ந்த சமூக சீர்திருத்தவாதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, சரியான ஆன்சர் ஹரிதாஸ் தாக்கூர். ஓகேங்களா. ஹரிதாஸ் தாக்கூர், கிழக்கு வங்காள். ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், இவர் தெரியும். ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் விதவை மறுமணம் தொடர்புடையவர். ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் பார்த்தீங்கன்னா ராயல் ஏசியாட்டிக் சொசைட்டில ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு உறுப்பினராகவும் பணியாற்றி இருக்காரு ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ஓகே. அடுத்ததாக குடியரசுத் தலைவர் விளையும் அளவு அப்படின்னா விருப்பப்படக்கூடிய அளவும் விரும்பும் வரை யார் பதவி வைக்கலாம் அப்படிங்கிறது. குடியரசு விரும்பும் வரை பதவி வைக்கலாம். அந்த பதவி யாருன்னு பார்த்தீங்கன்னா, சரியான ஆன்சர் இந்தியாவினுடைய தலைமை வழக்கறிஞர், இந்திய அரசினுடைய சட்ட ஆலோசகர். இவருக்கு இந்த பதவிக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. இந்திய அரசுடைய தலைமை வழக்கறிஞர். இவர் தான் இந்திய அரசுடைய சட்ட ஆலோசகராக செயல்பட. இவர் இந்திய குடியரசுத் தலைவர் விருப்பப்படும் வரை இந்த பதவியை வைக்கலாம்.
தற்பொழுது இந்தியாவினுடைய அட்டார்னி ஜெனரல் பதவி வைப்போர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர் வெங்கடரமணி கேட்பாங்க. இந்தியாவுடைய தற்போதைய அட்டார்னி ஜெனரல் அல்லது தலைமை வழக்கறிஞர் யாரு? ஆர் வெங்கடரமணி. ஓகே, இப்ப 17வது மக்களவை சபாநாயகர் போய்கிட்டு இருக்கு, மக்களவை போய்கிட்டு இருக்கு. அப்ப சபாநாயகர் யார் நமக்கு தெரியும்? ஓம் பிர்லா. யாரு மக்களுடைய சபாநாயகர்? யாரு? ஓம் பிர்லா. அடுத்த மேல ஒன்று கேட்டுக்காங்க பாருங்க, இந்திய கணக்கு ஆய்வர் தலைமை தணிக்கையர் அப்படின்னு என்னன்னா சிஏஜி அப்படின்னா கம்ட்ரோலர் ஆடிட்டர் அண்ட் ஜெனரல். இந்திய அரசினுடைய ஆர்டிகிள் 148 இவரை பற்றி விவரிக்கிறது. சிஏஜி மத்திய அரசு தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அலுவலர். சிஏஜி கம்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இப்ப சிஏஜி நமக்கு யாரு பார்த்தீங்கன்னா குண்டு சஞ்சய் மூர்த்தி. குண்டு சஞ்சய் மூர்த்தி இவர் தான் இந்தியாவுடைய தற்போதைய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அலுவலர். சிஏஜி குண்டு சஞ்சய் மூர்த்தி. அடுத்து இந்த யூபிஎஸ்சி ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்துடைய தற்போதைய தலைவராக பதவி வைப்போர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரீத்தி சுதன். யாரு? பிரீத்தி சுதன். யூபிஎஸ்சியோட சேர்மன் யாரு? பிரீத்தி சுதன். அட்டார்னி ஜெனரல் யாரு? ஆர் வெங்கடரமணி. சிஏஜி யாரு? குண்டு சஞ்சய் மூர்த்தி. ஓகேங்களா? மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா. ஓகேங்களா? இதுல தலைமை வழக்கறிஞர் அட்டார்னி ஜெனரல் குடியரசு விருப்பப்படும் வரை பதவி வைக்கலாம். ஓகேங்களா? அடுத்து VL 832 PPW 502 பட் ஆதித்யா HD 2781 இந்த ரகங்கள் எந்த இந்திய பயிரினுடைய வகைகள் அப்படின்னு கேட்கிறாங்க. இது கோதுமையினுடைய ரகங்கள் தான். இந்த VL 832 PPW 502 ஆதித்யா HD 2781 இதெல்லாம் வந்து கோதுமை ரகம். அதாவது இந்த பொதுவாக இந்திய பயிர் மிக பிரபலமான புகழ்பெற்ற பயிர் ரகங்கள் கேட்பாங்க. இதையும் நம்ம நல்லா பார்த்துக்கணும். அடுத்து 2024 ஜனவரியில ஹேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டிகள், ஹேலோ இந்தியா யூத் கேம்ஸ், இது 2023 தொடக்க விழாவை மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி எங்கு தொடங்கி வச்சான்னு கேட்கிறாங்க. அப்ப 2020 ஜனவரியில தொடங்கி வைக்கிறாரு. எந்த தொடக்க விழா? ஹேலோ இந்தியா யூத் விளையாட்டு போட்டிகள் 2023 தொடக்க விழா எங்க? சென்னையில தொடங்கி வைக்கிறாங்க. அதே போல 2024 தொடக்க விழா எங்க நடக்குது? 2025 கோவாவில் தான் நடைபெறும். ஓகேங்களா? அடுத்து இந்திய சேவகர்கள் சங்கம், அதாவது சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி, அது இந்திய பணியாளர்கள் சங்கம், சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி. இதில் தொடர்புடையவர் அல்லாதவர் யார் கேட்கிறார்? இந்த இந்திய சேவகர்கள் சங்கம் சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி இதுல தொடர்புடைய யாராக? நடேசு அப்பாசி திராவிட், ஆனந்த் விநாயக் பட்வர்தன், கோபாலகிருஷ்ணன் டியோதர். இவங்க தொடர்புடையவர்கள். தொடர்பில்லாத யார்? பால கங்காதர திலக். இவர் யாரு? லோகமானியா என்று அழைக்கப்படக்கூடியவர். இந்திய காங்கிரசுடைய தீவிரவாத இயக்கத்தினுடைய தலைவராக இருந்தவர் லோகமானிய பால கங்காதர திலகர். கேசரி மராட்டா பத்திரிகைகளை இவருடைய பத்திரிகைகள் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர். ஓகே, விநாயகர் சதுர்த்தி அதாவது கணபதி பண்டிகை மூலமாகவும் மராட்டிய அம்மன் சிவாஜி பண்டிகையின் மூலமாக இந்திய மக்களுடைய விடுதலை உணர்வை ஊட்டியவர் பால கங்காதர திலகர். சுயராட்சியம் எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீர்வேன் என்று கூறியவர் பால கங்காதர. இவரோட இந்திய சேவகர் சங்கம் சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி தொடர்பு இல்லாதவர். அவர் தொடர்பு உடையவர் யாராரு? நடேசு அப்பாஜி திராவிட், ஆனந்த் விநாயக் பட்வர்தன், கோபாலகிருஷ்ணன் டியோதர். ஓகே, அடுத்து உருளைப்புழுக்கள் வகைப்பாடுல உருளைப்புழுக்கள் எந்த தொகுதியை சேர்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியானது அஸ்கல் மிந்தஸ். இந்த உருளைப்புழு அஸ்காரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அது அஸ்கல் மிந்தஸ் அப்படிங்கிற தொகுதியை சேர்ந்தது உருளைப்புழுக்கள். அப்ப அன்னலிடா அப்படிங்கிறதுனா வலை தசை புழுக்கள். வலை தசை புழுக்கள் மண்புழு அன்னலிடா தொகுதியை சேர்ந்தவை. அப்ப இந்த பிளாட்டிக் கெல்மிந்தஸ் தட்டை புழு, நாடா புழு என்னது? பிளாட்டிக் கெல்மிந்தஸ் தட்டை புழு, அஸ்கெல்மிந்தஸ் உருளைப்புழு, வலை தசை புழுக்கள் அன்னலிடா. ஓகே, அடுத்து பின்வரும் காரணிகளில் எது முக்கியமாக கடலோர மற்றும் உட்புற பகுதிகளுக்கு இடையே நிலவக்கூடிய வெப்பநிலை வேறுபாட்டுக்கு காரணமாக கேட்கிறாங்க. அதாவது கடலோர மற்றும் உள்புற பகுதியினுடைய நிலவக்கூடிய வெப்பநிலை வேறுபாட்டு காரணமாக இருக்கக்கூடிய காரணி எது கேட்கு? 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது என்ன பார்த்தீங்கன்னா கடல்ல இருந்து தூரம், அந்த கண்டத்தினுடைய தன்மை, அதுதான் அந்த கடலோர பகுதிக்கும் உட்புற பகுதி இடையிலான வெப்பநிலை வேறுபாட்டுக்கு காரணமாக அமைகிறது. அடுத்து கீழ்கண்டோடு எது பொது நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டில் தென்கிழக்கு ஆசியாவில் நிறுவப்பட்ட சைலேந்திர பேரரசின் ஒரு பகுதியாக இருக்கவில்லை? அதாவது பொது நூற்றாண்டு, அதாவது பொது ஆண்டு காமன் ஏரா 8ஆம் நூற்றாண்டுல
தென்கிழக்கு ஆசியாவில் சைலேந்திர பேரரசு ஒரு அரசு நிறுவுறாங்க. அதுல ஒரு பகுதியா இல்லாத இங்க கொடுக்கப்படல எதுன்னு கேட்கிறேன். அப்ப அந்த சைலேந்திர பேரரசுடைய பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா ஜாவா, மலாயா, சுமத்ரா. அப்ப பகுதி அல்லாத எது? ஸ்ரீலங்கா, அதாவது இலங்கை தான் இந்த சைலேந்திர பேரரசோட பகுதியாக இல்லை. தனது தலைநகரங்களில் ஒன்றாக பனாரஸை கொண்டிருந்த வம்சத்தினர் யாருன்னு கேட்கிறாங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. தலைநகர் ஒன்றான பனாரஸ் அப்படிங்கிற பகுதியை கொண்டிருந்த மன்னருடைய மரபு எது பார்த்தீங்கன்னா ஹகதாவலர்கள். யாரு? ஹகதாவலர்கள் தான் சரியானது. அடுத்து, இந்தியாவில் உள்ள அதிகார மையங்களில் ஒரு சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் ஒரு தனி நபரின் குடியுரிமையை ரத்து செய்யும் அதிகாரம். குடியுரிமை அப்படின்னா சிட்டிசன்ஷிப் இந்திய அரசியலமைப்போட பகுதியில 2 இடம்பெற்றுள்ளது. இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 பகுதி 2. இது விதிகள் பார்த்தீங்கன்னா 5 11 வரையும் இடம்பெற்றுள்ளது. ஒரு சில குறிப்பிட்ட சூழ்நிலைகள்ல அதிகார மையங்கள்ல தனி நபர் குடியுரிமை ரத்து செய்ய அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட், மத்திய அரசுக்கு தான் இருக்கு. அடுத்து, லோக் அதாலத் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் சரியான கூற்றை கண்டுபிடி அப்படின்னு கேட்கிறாங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க, பார்க்கலாம். லோக் அப்படின்னு என்னன்னா மக்கள், அதாலத் அப்படின்றது நீதிமன்றம், மக்கள் நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. லோக் அதாலத் பார்க்கலாம். இது பழங்காலத்தில் இருந்தே நடைமுறையில் உள்ள நீதி அமைப்புடைய சின்னம். அதாவது இந்த லோக் அதாலத் என்பது பழங்காலத்திலிருந்து நடைமுறையில் இருக்கு. அதோட நீதி அமைப்போட சின்னம் தான் லோக் அதாலத் அப்படிங்க. இது உண்மையிலேயே சரிதான். அது விரைவாக வழக்குகளை முடிக்கக்கூடியது, உரிமையில் வழக்குகளை விரைவாக முடிக்கக்கூடிய அமைப்பு தான் லோக் அதாலத். இந்த லோக் அதாலத் காந்திய கொள்கைகளை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. ஆம், உண்மைதான், காந்திய கொள்கைகளை அடிப்படையாக கொண்டது. அடுத்து, சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவில் முதல் லோக் அதாலத், இந்தியாவில் சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் முதல் லோக் அதாலத் எப்போ ஸ்டார்ட் பண்றாங்க? 1982. சரிதான். எங்க? மத்திய பிரதேசத்துல கிடையாது. எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க? குஜராத்து ஜூனாகத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க முதல் லோக் அதாலத். சுதந்திர இந்தியாவில் முதல் லோக் அதாலத் 1982 ஸ்டார்ட் பண்ணாங்க. மத்திய பிரதேசம் கிடையாது, குஜராத், ஜூனாகத். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. அடுத்து, லோக் அதாலத் வழங்கக்கூடிய முடிவு இரு தரப்பினரையும் கட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இரு தரப்பு கட்டுப்படுத்தாது என்பது தவறு. அப்ப முதல் ஸ்டேட்மெண்ட்டும் 2வது ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் சரி. அப்ப எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 மட்டுமே சரி. நமக்கு சரியானதான் கேட்டிருக்காங்க. அப்ப ஆப்ஷன் ஏதனது சரியானது. ஓகே, ஏன்னா முதல் லோக் அதாலத் எப்போ ஸ்டார்ட் பண்றாங்க? 1982 குஜராத், ஜூனாகத். லோக் அதாலத் என்பது என்னது? மக்கள் நீதிமன்றங்கள். இதுல லோக்பால் ஒண்ணு இருக்கு. லோக்பால் என்னன்னா தேசிய அளவுல ஊழலுக்கு எதிரான அமைப்பு, தேசிய அளவு ஊழலை விசாரிக்கக்கூடிய அமைப்பு லோக்பால். மாநில அளவுல ஊழலுக்கு எதிரான அமைப்பு லோக் ஆயுக்தா. ஓகே. அடுத்து, இந்திய அரசாங்கத்தினுடைய மிக உயர்ந்த சட்ட அதிகாரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் அட்டார்னி ஜெனரல். இவரை பற்றி சொல்லக்கூடிய இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு 76. இந்தியாவினுடைய அட்டார்னி ஜெனரல், இந்திய அரசாங்கத்தின் மிக உயர்ந்த சட்ட அதிகாரி, இந்திய அரசு சட்ட ஆலோசகராலும் இவர் தான் அட்டார்னி ஜெனரல், தலைமை வழக்கறிஞர் நம்ம சொல்றோம். இப்ப இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றத்தில் தற்போதைய தலைமை நீதிபதி யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் கண்ணா. உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி யாரு? சஞ்சீவ் கண்ணா. ஓகேங்களா? இந்திய ராணுவம் மற்றும் ராயல் தாய்லாந்து ராணுவத்துக்கு இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி மைத்திரி 2024 இந்தியா மற்றும் ராயல் தாய்லாந்து ராணுவத்துக்கு இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி எங்க நடைபெற்றதுதான்? தாய்லாந்தில் இருக்கக்கூடிய தக் மாகாணத்தில் தான் நடைபெற்றது. ஓகேங்களா? இந்தியா தாய்லாந்து கூட்டு ராணுவ பயிற்சி மைத்திரி 2024 தக் மாகாணம். அடுத்து, குப்த வம்சத்துடைய பின்வரும் மன்னர்களில் இளவரசி லிச்சாவி, அதாவது குமாரதேவி, லிச்சாவை நாட்டினுடைய இளவரசியான குமாரதேவியை திருமணம் முடித்தவர் யாருன்னு கேட்கிறாங்க, மணந்தவர் யாருன்னு கேட்கிறாங்க. குப்த பேரரசு தோற்றுவித்தவர் யாரு? குப்த மரபினுடைய தோற்றுவித்தவர் ஸ்ரீகுப்தர் தான். முதல் மிகப்பெரிய பேரரசராக முதலாம் சந்திரகுப்தர், அவர் தான் லிச்சாவி நாட்டுடைய இளவரசியான குமாரதேவியை மணக்கிற யாரு? முதலாம் சந்திரகுப்தர். லிச்சாவி என்பது ஒரு மிக பழமையான ஒரு கனசங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாடு இளவரசியை குமாரதேவியை மணக்கிறார் முதலாம் சந்திரகுப்தர். அதற்கு பிறகு அவருடைய பையன் 2வது சந்திரகுப்தர் வராங்க. சரி, சமுத்திரகுப்தர் பார்த்தீங்கன்னா இந்திய நெப்போலியன் அழைக்கப்படக்கூடிய சமுத்திரகுப்தர். இவருடைய போர் முறைகள் ஐரோப்பிய போர் முறையை ஒத்திருந்தால சமுத்திரகுப்தரை இந்திய நெப்போலியன் என்று அழைக்கிறோம்.
இரண்டாம் சந்திரகுப்தர் பார்த்தீங்கன்னா விக்ரமாதித்யர், இது போல பட்ட பெயரில் அழைக்கப்படக்கூடிய இரண்டாம் சந்திரகுப்தர். குமாரகுப்தர், இந்த குமாரகுப்தர் தான் நாலந்தா யூனிவர்சிட்டி, நாலந்தா மிக புகழ்பெற்ற பல்கலைக்கழகமான நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குமாரகுப்தர். அதை அழித்து தரைமட்டமாக்கியவர் யாரு? முகமது பின் பக்தியார் கில்ஜி. முகமது கோரியினுடைய அடிமைகள் ஒருவரான முகமது பின் பக்தியார் கில்ஜி தான் இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை அழித்து தரைமட்டமாக்கியவர். ஆனா அதை உருவாக்குனது யாரு? மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகம், ஒரு புகழ்பெற்ற பல்கலைக்கழகம், நாலந்தா பல்கலைக்கழகம் உருவாக்கியவர் குமாரகுப்தர், முதலாம் குமாரகுப்தர். அடுத்து நிலையான வளர்ச்சி அணுகுமுறையின்படி கிராமப்புற வளர்ச்சிக்கு பின்வரும் உத்திகளில் எது இன்றியமையாது? அதாவது நிலையான வளர்ச்சி, கிராமப்புற வளர்ச்சிக்கு இன்றியமையாத உத்தி எது பார்த்தீங்கன்னா சரியான ஆப்ஷன்ஸ் பொருளாதார வளர்ச்சியுடன் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை ஒருங்கிணைப்பது. பொருளாதார வளர்ச்சி இருக்கணும், அது கூட சுற்றுச்சூழலுடைய நிலைத்தன்மையையும் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சரியானது. அடுத்து கொடுக்கப்பட்ட விருப்பங்களிலிருந்து உயிர்கோள காப்பகம் மற்றும் அது அமைந்துள்ள மாநிலம் ஆகியவற்றினுடைய தவறான ஜோடியை அடையாளம் கண்டுபிடிக்கிறார். அதாவது உயிர்குல காப்பகங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 18 பயோஸ்பியர் ரிசர்வ் உயிர்குல காப்பகம் இருக்கு. இதுல 4 தெரிவுகள் கொடுத்துருக்காங்க. அது ஒண்ணு மட்டும் தவறானுங்கிற, அதை மட்டும் தான் இப்ப நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, திப்ரு சைக்கோவா உயிர்குல காப்பகம் இருக்கு, அஸ்ஸாமில் தான் இருக்கு. சரி. நோக்ரக் எங்க கொடுத்த? மிசோரம். நோக்ரக் உயிர்குல காப்பகம் நோக்ரக் எங்க இருக்கு? மேகாலயாவில் இருக்கு. அப்ப இதுதான் என்னது? தவறானது. அப்ப இதுதான் ஆன்சர். பன்னா எங்க இருக்கு? மத்திய பிரதேசம், இது சரிதான். சேசாலம் ஆந்திர பிரதேசம், இதுவும் சரிதான். அப்ப நோக்ரக் மேகாலயாவில் தான் இருக்கணும். மிசோரம் கொடுத்துருக்காங்க. அப்ப அதுதான் என்னது? சரியான ஆன்சர். ஏன்னா அவங்க தவறானதான் செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன் பி தான் நமக்கு ஆன்சர். ஓகே. அடுத்து ரவுல் பியா ஜெர்பண்டினா என்பது ஒரு டேஸ் ஆகும் கேட்கிறாங்க. இது ஒரு இருசொல் பெயர். அந்த ரவுல் பியா ஜெர்பண்டினா ஆல்ரெடி இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவ தாவரம். என்னது? ஒரு மருத்துவ தாவரம். சர்பகந்தா ஒரு பாம்பு தாவரம் அப்படி கூட சொல்லுவாங்க. சர்பகந்தா என்று அழைக்கப்படும் தாவரம் எது? ரவுல்ஃபியா ஜெர்பண்டினா ஒரு மருத்துவ தாவரம், மருத்துவத்துக்காக பயன்படக்கூடிய ஒரு தாவரம். இதுக்கு வேற என்ன பேருக்கு? டெவில் மிளகு என்று அழைக்கப்படும் எதுதான் கேட்பாங்க. டெவில் மிளகு என்று அழைக்கப்படும் ஒரு மருத்துவ தாவரத்தினுடைய சொல் பெயர் ரவுல்ஃபியா ஜெர்பண்டினா. ஓகே. அடுத்து திரிபுடன் தொடர்புடையது எதுன்னு கேட்கிறாங்க. திரிபு ஸ்ட்ரெயினுடன் தொடர்புடையது கேட்கிறாங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. திசையிலி ஸ்கேலார், ராஸ்டர் பரிமாணமற்ற, அதாவது டைமென்ஷன் லெஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திசையன் வெக்டர். ஸ்கேலார் என்னது? எண் மதிப்பும் பெற்ற அளவுகள். ஸ்கேலார் அப்படின்னா திசையிலி. எண் மதிப்பும் டைரக்ஷன் சேர்ந்து திசையும் சேர்ந்ததுன்னா வெக்டார், திசையன். ஸ்கேலார்னா திசையிலி. நல்லா பார்த்துக்கணும். ஸ்கேலாருக்கு இன்னொரு பேர் தமிழ்ல திசையிலி. வெக்டார்னா திசையன். ஓகேங்களா? ஆப்ஷன்ல ஏதோ இங்கிலீஷ் இல்லாமல் இருந்தால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? அப்ப திரிபுடன் ஸ்டெயினுடன் தொடர்பு எது பார்த்தீங்க? இங்க சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, பரிமாணமற்ற, டைமென்ஷன் லெஸ் அப்படிங்களா? ஓகே, அதான் ஆன்சர். அடுத்ததாக எது குறிப்பாக வழக்கமான முறையால் போலி பணம், அதாவது குவாசி மணி எதுன்னு கேட்கிறாங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பணத்துடைய அனைத்து வடிவங்களுமா, இல்ல பரிமாற்ற ஊடகம் அல்லாத ஆனா மாற்றீடுகளாக உள்ள நிதி உபகரணங்களா, குறுகிய பணம்னா நேரோ மணி சொல்லுவாங்க, M1 சொல்லுவாங்க. பணமாகிறது பரிமாற்ற ஊடகமா? இப்போ மணி சப்ளைல M1 என்பது குறுகிய பணம், நேரோ மணின்னு சொல்லுவாங்க. M4 M3 பார்த்தீங்கன்னா அது பரந்த பணம் அப்படின்னு சொல்லுவாங்க, விரிவான பணம் கூட சொல்லுவாங்க. இங்க போலி பணம் அப்படின்னு என்ன? குவாசி மணி என்பது பரிமாற்ற ஊடகம் அல்லாது ஆனா மாற்றீடுகளாக உள்ள நிதி உபகரணங்கள் தான் குவாசி மணி அல்லது போலி பணம் என வரையறுக்கப்படுகிறது. அடுத்து 2011 இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எந்த யூனியன் பிரதேசம் மிக அதிக எழுத்தறிவு விகிதத்தை பதிவு செய்துள்ளது அப்படின்னு கொடுக்கப்பட்ட தெரிவுகள்ல லட்சத்தீவுல தான் பாத்தீங்கன்னா 92 புள்ளிக்கு மேல இருக்காங்க எழுத்தறிவு விகிதத்துல யூனியன் பிரதேசம் லட்சத்தீவு. ஓகேங்களா? விவசாயத்துல சமத்துவம் என்பது பிரதானமாக நில உடைமைகளின் உரிமையில் ஏற்படும் மாற்றத்துடன் தொடர்புடைய டேஸுக்காக அரைக்கோள் விடுத்தது. அப்படின்னா விவசாயத்தை சமத்துவம் அப்படின்னா நிலச்சீர்திருத்தத்துக்காக தான் அரைக்கோவல் விடுக்குது. அடுத்து பின்வரும் எந்த தளத்தின் மூலமாக
புதிய இந்திய எழுத்தறிவு திட்டம், நியூ இந்தியா லிட்டரசி புரோகிராம், அதாவது NILB, புதிய இந்திய எழுத்தறிவு திட்டம் அல்லது நியூ இந்தியா லிட்டரசி புரோகிராம் நாடு முழுவதும் உள்ள உள்ளூர் மொழிகளில் உள்ளடக்கத்தை அணுக கற்பவர்களை ஊக்குவிக்கிறது. அப்ப எந்த தளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியானது தீக்ஷா. இந்த தீக்ஷா இணையதளம் தான் உள்ளூர் மொழிகளில் உள்ளடக்கத்தை அணுக கற்பவர்களை ஊக்குவிக்கிறது. என்ன திட்டம்? புதிய இந்திய எழுத்தறிவு திட்டம், நியூ இந்தியா லிட்டரசி புரோகிராம். எந்த வெப்சைட்டு? தீக்ஷா வெப்சைட். இந்த தீக்ஷா அப்படின்னா என்ன விரிவாக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் நாலேஜ் ஷேரிங். ஓகேங்களா? தீக்ஷா டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாலேஜ் ஷேரிங், தீக்ஷா இணையதளம். ஓகே, அடுத்து எது உலகமயமாக்கலுக்கு எதிரானது கேட்கிறாங்க. உலகமயமாக்கல் அப்படின்னா குளோபலைசேஷன், ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை பல நாடுகளுடன் இணைப்பது, தொடர்பு படுத்துவதுதான் குளோபலைசேஷன், உலகமயமாக்கல். அப்போ உலகமயமாக்கலுக்கு சாதகமானது எது? தயாரிப்புகளின் பன்முகப்படுத்தல உலகமயம் அதிகரிக்குமா? ஆம், அதிகரிக்கும். சரி. பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை அதிகரிக்கும், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கும். அப்ப இதுதான் என்னது? உலகமயமாக்கலுக்கு எதிரானது. மேம்பட்ட தொழில்நுட்பத்துடைய பயன்பாட்டை அதிகரிக்கும், உலகமயமாக்கல், குளோபலைசேஷன். உலகளாவிய சந்தைகளுக்கான ஒரு அணுகலை அதிகரிக்கும், இதுவும் சரிதான். அப்ப உலகமயமாக எதிரானது பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை அதிகரிக்கும் தவறு. என பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை உலகமயமாக்கல் குறைக்கும் என்பதுதான் சரி. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.